தினமும் 5 நிமிஷம் போதும். 3 வருஷத்துல நீங்க 5 லட்சம் சேமிக்கலாம். என்னங்க ஆச்சரியமா இருக்கா? நானும் உங்கள போல தான் ஃபர்ஸ்ட் டைம் என் மென்டார் என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. மணி மைண்ட் செட்ட வளர்த்துக்கிறது மூலியமா நீங்க எப்படி ஈஸியா பணத்த சேமிக்கலாம்னு கத்துப்பீங்க. என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்னோட சேனல்ல மணி மைண்ட் செட், மணி ஐடென்டிட்டி, மணி ஃப்ரீக்வன்சி இது ரிலேட்டடான வீடியோஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே பவர்ஃபுல் ஒரு சயின்டிபிக் மெத்தட். இது உலகம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணப்படுற ஒரு சக்சஸ் மெத்தட். நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மணி மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய மணி மைண்ட் செட்டையும் மணி ஐடென்டிட்டியும் கம்ப்ளீட்டா நீங்க மாத்தி அமைச்சுக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்க முடியும். உங்களுடைய 5 வருஷத்தை ஃபினான்ஷியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ டாபிக் வருவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல எத்தனை பேர் இப்படி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் லட்சத்துல சம்பாதிக்கிறேன், ஆனா என்கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே சிலர் 10,000 20,000 சின்ன அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க, ஆனா ரொம்ப டிசிப்ளினா தொடர்ந்து சேமிக்கிறாங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம சேமிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மளோட வருமானம் நம்மளோட சேவிங்ஸை டிசைட் பண்ணல. அப்ப எது டிசைட் பண்ணுது அப்படின்னா அதைத்தான் மணி ஐடென்டிட்டின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டினா என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டை நீங்க ரோட்ல பாக்குறீங்க. அவங்க சொல்றாங்க நான் நேத்து வசந்தியை மார்க்கெட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேக்குறீங்க வசந்தியா? எந்த வசந்தி? எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க நல்லா உயரமா இருப்பா, சிகப்பா இருப்பா, கண்ணாடி போட்டிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே சொல்றீங்க ஆமா ஆமா அவன் நல்லா பாட்டு பாடுவா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்க மனசு வசந்தி அப்படின்னு சொன்னோடனே இதைத்தான் அது அடையாளமா வச்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அது டக்குன்னு ஞாபகம் வருது. இதே போல மணி ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பணம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதுதான் உங்களோட மணி ஐடென்டிட்டி. உங்களுடைய மணி ஐடென்டிட்டி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்ண மூடி யோசிங்க. பணம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? நிறைய பேருக்கு இந்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போறோம், பிசினஸ் மேனுக்கு இந்த மாசம் எப்படி ஸ்டாஃப்க்குலாம் சம்பளம் கொடுக்க போறோம், இது போல பல விஷயங்கள் தோணலாம். 95% மக்களுக்கு என்ன தோணுதுன்னு ரிசர்ச் சொல்லுதுன்னா பயம், கவலை, ஏமாற்றம், வருத்தம். ஏன்னா அவங்களோட கடந்த காலத்துல இது போன்ற சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதைத்தான் மனசு மணியை அடையாளம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதணும். பணம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே எழுதணும். இன்னைக்கு நம்ம பண சேமிப்பு முறையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஹேபிட்டை எப்படி உருவாக்கலான்னு. சோ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது கண்ண மூடி யோசிங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? நிறைய பேருக்கு இன்னைக்கு விலைவாசி அதிகமா இருக்கு, சேமிக்கலாம் முடியவே முடியாது. இது போல ஒவ்வொருத்தருக்கு வேற வேற விதமான ஐடியாஸ், எண்ணங்கள்லாம் வரும். அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதணும். எழுதிட்டு நீங்க படிச்சு பாருங்க. இதுதான் உங்களோட மணி ஐடென்டிட்டி. பணத்தை உங்க மனசு இப்படிதான் பாக்குது. பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னெல்லாம் தோணுச்சோ அதுதான் உங்களோட மணி ஐடென்டிட்டி. இது எல்லாமே நீங்க ஒரு நோட்ல எழுதணும். இப்போ நீங்க கேட்பீங்க பத்மா 5 நிமிஷம் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்து எழுத சொல்றீங்களேன்னு. ஆமாங்க, டிசீஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களோட மணி ஐடென்டிட்டி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை எப்படி சரி பண்ணலாம்னு நம்ம அடுத்த ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் எழுதணும். தினமும் நீங்க 5 நிமிஷம் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போதே கூடவே சேர்த்து ஒரு 3 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ கேட்பீங்க நான் அடுத்தடுத்து ஒரு கண்டிஷனா சொல்றீங்களே அப்படின்னு. ஆமாங்க, இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஜிம்ல போய் சேர்றீங்க. அங்க சொல்றாங்க நீங்க டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல 5 கிலோ உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹாப்பியா நீங்களும் டெய்லி 1 மணி நேரம் நல்லா ப்ராப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க. ஒரு மாசம் முடிஞ்சது, வெயிட் பாக்குறீங்க 1 கிலோ கூட இழைக்கல. நீங்க இதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதே வெயிட் காட்டுது உங்க மிஷின். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச் கிட்ட போய் கேட்பீங்க, என்ன கோச் நான் ஒரு மாசம் ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணனே எனக்கு 5 கிலோ வேணாம், அட்லீஸ்ட் 1 கிலோவாவது நான் இழைச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அந்த கோச் சொல்றாரு கரெக்ட் தான், எவனால தான் நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணீங்க, வீட்டுல போய் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க சொல்றீங்க நான் நல்லா ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவேன், வடை, சமோசா, ஜூஸ், காஃபி எல்லாம் குடிச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. உடனே கோச் சொல்லுவாரு 1 மணி நேரம் இங்க எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணிட்டு வீட்டுல போய் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ ஆப்போசிட்டான வேலைகள் அத்தனையும் செஞ்சிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் எக்ஸசைஸ் உங்களுக்கு எந்த வகையிலையும் பெனிஃபிட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் இந்த 5 நிமிஷம் டெக்னிக்கை நீங்க டெய்லி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு முன்னால உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தோ அதே நெகட்டிவ் பிலீவ்ஸ், அதே நெகட்டிவ் பேட்டர்ன்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த 5 நிமிஷம் டெக்னிக் உங்களுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. அதுக்காக தான் இந்த 3 ரூல்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரூல்ஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், நீங்க உங்க மனசை நம்ப வைக்கணும். எதுக்கு நம்ப வைக்கணும் அப்படின்னா அது இந்த வீடியோ முடியும் போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இது எப்படி அப்படின்னா தினமும் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு அலாரம் வைப்போம். ஆனா நம்ம எத்தனை பேர் அப்படி கரெக்டா 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்? ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா எந்திரிக்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஆனா மனசு நம்மள எப்படி பாக்குது அப்படின்னா இவர் சொல்றத இவரே செய்ய மாட்டாரு, 6 மணிக்கு அலாரம் வைப்பாரு ஆனா 6:30க்கு தான் எந்திரிப்பாரு, இப்படிதான் இமேஜ்ல வச்சிருக்கு நம்மள. சோ அந்த ஒரு அடையாளத்தை நம்ம
நம்ம மாற்றணும். இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது மூலிமா மனசு கரெக்டாக நம்ம சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னு. நம்பர் 2 ரூல்ஸ் என்னென்னா, உங்களையும் நீங்கள் பாராட்டணும், மற்றவங்களையும் பாராட்டணும். உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க, மற்றவங்களுக்கும் நிறைய நன்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ காலையில் 6 மணி கரெக்டாக எழுந்திரிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கலாம். உங்களை நீங்கள் பாராட்டிக்கங்க. இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன், இன்னைக்கு நான் பிஸ்னஸில் நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேனோ அந்த வேலையெல்லாம் ஆஃபீஸில் கரெக்டாக முடிச்சிருக்கேன். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களை நீங்கள் பாராட்டுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாராட்டுங்க, நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் நமக்கு நம்மளே நன்றி சொல்லிக்கிறோம்? ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுனா கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சியோட இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்ல ஃபாலோ பண்றது மூலியமா நீங்கள் ஹோல் டே அந்த ஹையஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜிலே இருப்பீங்க. அண்ட் நம்பர் 3 ரூல்ஸ், நீங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது. முக்கியமா ஏன் அப்படின்னா, நீங்க புலம்புறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம அது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கோம். புலம்புறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது போல புலம்பக்கூடிய இன்னும் பல சுச்சுவேஷன்ஸ் டெய்லி நம்ம வாழ்க்கையில நடக்கும். இது போல புலம்புற சுச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா, உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க, இதனால எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சு அண்ட் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருங்க. அப்படி எந்திரிக்கும் போது அந்த தாட்ஸ் உடனே கட் ஆயிரும், அந்த தாட்ஸ் உங்களை விட்டு போயிடும். இந்த 3 ரூல்ஸும் ஃபாலோ பண்றது மூலியமா இந்த 5 நிமிஷம் டெக்னிக் உங்களுக்கு 100% பெனிஃபிட்டை கொடுக்கும். இப்போ அந்த 5 நிமிஷம் டெக்னிக் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்க பணம்னு சொன்ன உடனே அண்ட் பணத்தை சேமிக்கணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்னு எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆல்ரெடி நீங்க என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ பாசிட்டிவா மாத்தி எழுதணும். இதை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு இதை எழுதுறோம் அப்படின்னா, இதை தினமும் நீங்க மார்னிங்கும் நைட்டும் படிக்கணும். நம்ம படிக்கும்போது நேற்று சொன்னதெல்லாம் நீ கரெக்டாக சொன்னோமா அப்படின்னு யோசிக்கிற வேலை இல்லாமல் கடகடன் படிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக எழுதி வச்சுக்க சொல்கிறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சயின்டிஃபிக் மெத்தடில் சொல்லணும்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களோட மணி ஐடென்டிட்டியை நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். இது பண்ணுறது மூலிமா சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அடாப்ட் ஆகி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். இந்த அஃபர்மேஷன்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் படி இப்போ நான் சொல்கிறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் லைனாக எழுதிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க பணத்துக்கு நன்றி சொல்லி எழுதணும். மினிமம் 3 ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அதிகமாக எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்க எழுதிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நீங்க அதை எழுதிக்கோங்க. என்னுடன் இருக்கும் பணத்திற்கு நன்றி, பணத்துக்கும் எனக்கும் உள்ள நல்ல உறவுக்கு நன்றி, பணம் எனக்கு எல்லா வகையிலும் நன்மையே தருகிறது, அதற்காக நன்றி. 3 ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணாலும் நீங்க கண்டினியூ பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பணம்னு சொன்ன உடனே என்னெல்லாம் தோணுச்சுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு பார்த்து பாசிட்டிவா மாத்தி எழுதணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்றேன். பணம் சம்பாதிப்பது எனக்கு மிகவும் எளிமையாக இருக்கிறது, பணம் என்னிடம் தொடர்ந்து வருகிறது, நான் பணத்தை நேசிக்கிறேன், பணமும் என்னை நேசிக்கிறது. இது போல பணம்னு நினைச்சோடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அது ஆல்மோஸ்ட் நெகட்டிவா இருக்கிறது எல்லாமே அப்படியே பாசிட்டிவா மாத்தி எழுதுங்க. அடுத்தது பண சேமிப்பு அப்படிங்கிற டெக்னிக் தான் இப்ப நம்ம பாக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மாசம் 5000 ரூபாய் சேமிக்கணும்னு முடிவு பண்ணனா அதோட அஃபர்மேஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் இப்பொழுது மாதம் 5000 ரூபாய் தொடர்ந்து சேமிக்கிறேன், என்னுடைய இந்த சேமிப்பு பழக்கத்திற்கு நன்றி, சேமிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, பணத்தை சேமிப்பதை நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்கிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ இங்கிலீஷ்ல, தமிழ்ல, பேச்சு வழக்குல எப்படி வேணா எழுதிக்கலாம். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இது நான் சொன்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். உங்க மனசுல பணம் சேமிக்கணும்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே பாசிட்டிவா மாத்தி எழுதிக்கோங்க. ஸோ டோட்டலா இந்த நன்றி சொல்ற ஸ்டேட்மெண்ட், பண ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 10லேருந்து 15 ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் நீங்க எழுதிருப்பீங்க. இந்த எழுதி வச்சிருக்க இந்த பேப்பரை உங்க தலாணி கடியில வச்சுக்கோங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா போன் எடுத்து பார்க்க கூடாது, இந்த பேப்பரை தான் எடுத்து படிக்கணும். ஏன்னா உங்க ஆழ்மனம் கம்ப்ளீட்டா ஓப்பன்ல இருக்கும். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க, கேட்குறீங்க, உணர்றீங்க எல்லாமே அப்படியே சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறத பார்த்து நெகட்டிவ் எல்லாம் உள்ள போடாம அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவையோ அதை ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணி இது செஞ்சுட்டா மட்டும் போதுமா? வெறும் பேப்பர்ல வச்சு அஃபர்மேஷன்ஸ் படிச்சுட்டா பணம் சேமிக்கிற முறைக்கு நம்ம மாறிடுவோமா? அதுக்கு ஆக்ஷன் டேக்கிங்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க 5000 ரூபாய் சேமிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து தனி அக்கௌண்ட்லயோ இல்ல தனியா ஒரு இடத்துல வைங்க. அப்படி வச்சீங்கன்னா அடுத்தடுத்த மாசம் தொடர்ந்து சேமிக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். உங்க மனசு அதை சந்தோஷமா செய்யும். ஏன்னா நம்மளோட 3 ரூல்ஸ்ல நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் உங்க மனசை நீங்க நம்ப வைக்கணும்னு. இப்போ நீங்க வேலையெல்லாம் கரெக்டான டைமுக்கு முடிச்சீங்கன்னா உங்க மனசு நம்ப ஆரம்பிக்கும். இவர் பணம் சேமிக்கிற ஒரு புதிய பழக்கத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, இதை இவர் தொடர்ந்து செய்வாரு அப்படின்னு உங்க மனசு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். இந்த 5 நிமிஷம் டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்க ஆழ் மனதுல பண சேமிப்புக்கான மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பணத்தை பத்தின ஒரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அந்த வீடியோல சந்திக்கிறேன்.